ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। ஸோ இன்றைய பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து நம்ம 6வது அத்தியாயம் தியான யோகத்தில் முதல் ஸ்லோகம் படிக்கிறோம். ஸ்ரீ பகவான் உவாச்ச அநாஸ்ரிதः கர்ம பலம் காரியம் கர்ம கரோதி யः ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிர்ந சாக்ரியः. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் கூறினார், செயலின் பலன்களில் பற்றற்று கடமைக்காக செயலாற்றுபவரே சந்நியாசியும் உண்மையான யோகியுமாகின்றாரே தவிர வேள்வி நெருப்பை மூட்டாதவனும் செயலற்றவனும் அல்ல. ஹரியோம் தஸ். ஸ்ரீ பகவானுவாச்ச அநாஸ்ரிதः கர்ம பலம் காரியம் கர்ம கரோதி யः ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிர் ந சாக்ரியः. ஸோ இங்கே ரெண்டு முக்கியமான விஷயம் பகவான் வலியுறுத்துகிறார். உண்மையான சன்னியாசி யார், துறவி யார், உண்மையான சன்னியாசியும் துறவியும் யார், உண்மையான யோகி யார். இப்போ இந்த காலகட்டத்தில் குறிப்பாக கலியுகத்தில் இக்காலகட்டத்தில் யோகா பண்ணக்கூடியவங்க, யோகாங்கிறது ரொம்ப நவீனமாயிருச்சு. நவீன காலத்தில் இந்த மாடர்ன் வேர்ல்டு பின்ன நவீன கால நாகரிகம், வெஸ்டர்ன் கல்ச்சர், இப்போ இதெல்லாமே ஒரு ஃபேஷன் மாதிரி. இந்த நவீன காலத்தில் யோகா செய்கிறது ஒரு ஃபேஷன் மாதிரி, ஒரு 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 கலாச்சாரம் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னொன்று, அந்த யோகாங்கிறது இவங்க பண்ணுறது வெறும் ஆசனா மட்டும்தான். ஆசனா மட்டும் யோகா இல்லை, இந்த ஆசனங்கள் மட்டும் பண்ணுறாங்க. அது ஒரு வகையில் உடற்பயிற்சி மாதிரி. ஆசனா யோகத்தில் ஒரு பகுதி ஆசனா. அதாவது யோகாங்கிறது 8 அம்சங்கள் நிறைந்ததாக யோகா. யோகா அப்படின்னா 8 அம்சம் நிறைந்தது. முதல்ல யோகான்னா என்ன, அந்த யோகத்துடைய நோக்கம் என்ன, எதுக்காக யோகம் செய்யணும், ஒரு யோகிங்கிறவர் யார், யோகான்னா என்ன, யோகத்துடைய நோக்கம் என்ன, எதுக்காக நம்ம யோகம் செய்யணும், ஒரு உண்மையான யோகி என்பவர் யார், இதெல்லாம் அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ காலத்தில் என்ன ஃபேஷன்னா, சில ஆசனங்கள் பண்ணுறது, உடலில் வந்து மூட்டு வலி வராமல் இருக்கிறதுக்கு, பின்ன முதுகு வலி வராமல் இருக்கிறதுக்கு, பின்ன நீண்ட ஆயுள் வாழ்கிறதுக்கு, உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்கிறதுக்கு ஆசனங்கள் பெரும்பங்கு வகிக்குது. அப்போ ஆசனங்கள் செய்வதனால, யோகாசனம் செய்வதனால உடலை நாம் நன்கு பராமரிக்கலாம், ஆயுளை நீட்டிக்கலாம், ஒரு நிலையான ஒரு அமைதியான ஒரு நிலையான மனது, நல்ல ஒரு தெளிவான மனநிலை, இதெல்லாம் உருவாகும் இந்த ஆசனங்கள் பண்ணுறதுனால. ஆனால் அது மட்டுமே யோகத்துடைய குறிக்கோள் அல்ல. யோகா அப்படின்னா யோக இந்திரிய சம்ஜமா. யோகா அப்படின்னா மனங்களையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறது. யோகா அப்படின்னாலே மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறது. ஆனால் நம்ம பெரும்பாலும் மக்கள் என்ன பண்ணுறாங்க, புலன்களை கட்டுப்படுத்துறது இல்லை, ஆனால் யோகா மட்டும் பண்ணிக்கிறாங்க. அந்த யோகா ஆசனம் அது அவங்க அந்த ஆசனத்தை யோகான்னு சொல்கிறாங்க. பட் யோகானா அதில் 8 விதமான அம்சங்கள் நிறைந்தது. யமா, நியமா, பிரத்யாகாரா, பிராணாயாமா, தாரணா, ஆசனா, தியானா, சமாதி. இந்த 8ம் நிறைந்தது தான் யோகாசனம். யோகா யமா, நியமா, பிரத்யாகாரா, பிராணாயாமா, தாரணா, ஆசனா, தியானா, சமாதி. நம்ம ஜனங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன ஆசனம் பண்ணுவாங்க, அப்புறம் கண்ணை மூடி ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருப்பாங்க. இதுவே ஆன்மீகம் நினச்சிக்கிறாங்க. இது ஆன்மீகம் அல்ல. இது இந்த உடலை பராமரிக்கிறதுக்கு. நாம் யோகத்தில் பக்குவமாக வேண்டுமானால் முதலில் புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். புலன்களை கட்டுப்படுத்தாமல் ஒருவன் யோகத்தில் பக்குவமாக முடியாது. புலன்ப விஷயத்தை நோக்கி நாம் செல்ல விட்டோமேயானால், புலன்களை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நாம் யோகத்தில் பக்குவமாக முடியாது, ஆன்மீகத்தில் பக்குவமாக முடியாது. அப்போ யோகத்துடைய முதல் படியே யமா நியமா, என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது.
எந்த நேரத்தில் சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடணும், எந்த நேரத்தில் தூங்கணும், எவ்வளோ நேரம் தூங்கணும், எல்லாமே வந்து அதுக்குண்டான கால அளவு. இவ்வளோ தான் சாப்பிட்ணும், இந்த மாதிரி உணவுகள் தான் சாப்பிட்ணும், இவ்வளோ நேரம் தான் தூங்கணும், இவ்வளோ நேரம் பயிற்சி செய்யணும், இவ்வளோ நேரம் தியானம் செய்யணும், எல்லாருக்குமே கால அளவு உண்டு. அப்போ ஆரம்பத்தில் யமா நியமா என்னென்ன பின்பற்ற வேண்டி, கூடுவது கூடாது, எது கூடணும் எது கூடாது. ஆனால் நம்ம ஜனங்க என்ன பண்ணிடுறாங்க, இதெல்லாம் விட்டுடுவாங்க. ஆசனா பண்ணுறது ஒரு ஆன்மீகம் நினச்சிக்கிறாங்க. அது ஆன்மீகம் அல்ல. யோகா என்றால் புலன்களை கட்டுப்படுத்துவது, மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவது. யோக இந்திரிய சம்யமா யுஜ்யதே யோகா, அதாவது இறைவனோடு தொடர்பு கொள்வது. யோகானா இறைவனோடு நம்மளை இணைத்து கொள்வது. நம்முடைய ஆன்மீக பயிற்சியால் நாம் இறைவனோடு இணைத்து கொள்வது, அதுவே யோகம். பின்ன இந்த அத்தியாயங்களில் தான் அந்த யோகத்தை பற்றி அழகாக கிருஷ்ணர் வர்ணிக்கிறார். என்னென்ன யோகா இருக்குது, எந்த யோகம் இப்போ நடைமுறையில் நம்மளால் சுலபமாக பயிற்சி பண்ண முடியும். அப்போ 3 முக்கியமான யோகம்: கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம். அப்போ கர்மா இப்போ நம்ம பார்த்தோம் 2வது அத்தியாயத்தில், 3வது அத்தியாயத்தில் கர்மயோகம் பார்த்தோம். 5வது அத்தியாயத்தில் கர்மயோகத்தை எப்படி கிருஷ்ண உணர்வில் செய்கிறதுன்னு பார்த்தோம். அப்போது ஒரு துறவி அல்லது ஒரு யோகினா, இந்த துறவி வேறு யோகி வேறு அல்ல. ஒரு துறவி அவர் யோகி அப்படின்னா முதல்ல அவர் பௌதிக விஷயங்களில் பற்றற்றவராக இருக்க வேண்டும். யார் ஒருவர் பௌதிக விஷயங்களில் பற்றற்றவராக இருக்கிறாரோ, செயலில் பற்றுதல் கொள்ளாமலும் செயலினுடைய பலனை அனுபவிக்க வேண்டும், நான் செய்த செயலினுடைய பலனை அனுபவிக்க வேண்டும் என்று கருதாதவரும், வெறும் கடமைக்காக மட்டுமே செயலாற்றுபவர், வெறும் கடமைக்காக தான் கொண்ட கடமைக்காக மட்டுமே செயலாற்றுபவர், செயலில் பற்றுதல் கொள்ளாதவர், பற்றின்றி செயலாற்றுபவர், அவரே துறவி. நம்ம 5வது அத்தியாயத்தில் பார்த்தோம் இல்லையா, பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் லக்தா கரோதிய லிப்பியதே நசபாபேப்ன பத்ம பத்ர இபாம்பசா. தாமரை இலையில் தண்ணீர் எவ்வாறு ஒட்டுவதில்லையோ அதுபோல் ஒரு யோகி, ஒரு சாதுவானவர், அவர் பௌதிக காரியங்களில் ஈடுபட்டாலும் அவர் பௌதிகமாக அதை செய்கிறதில்லை. அது மாறாக அது கிருஷ்ணருக்காக செயலாற்றுறார். கிருஷ்ணருக்காக செயலாற்றுவது அதான் கர்மயோகம், கிருஷ்ண உணர்வில் செயல்னு பார்த்தோம். அப்போ கிருஷ்ணருக்காக செயலாற்றக்கூடிய ஒரு கிருஷ்ண பக்தன் அவரே மிகச்சிறந்த யோகி ஆவார். அப்போ ஒரு உண்மையான சன்னியாசி, ஒரு துறவி யாருன்னா, அவர் பௌதிக விஷயங்களில் பற்றுதல் கொள்ளாதவர், புலன்ப விஷயங்களில் நாட்டம் செய்யாதவர், புலன்ப விஷயங்கள்லேருந்து விலகி இருப்பவர், புலன்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர். யார் ஒருவர் புலன்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாரோ, புலன்ப விஷயங்களில் பற்றுதல் கொள்ளாமல் இருக்கிறாரோ, தன்னுடைய செயலினுடைய பலனை அனுபவிக்க வேண்டும், செயலில் பற்றுதல் கொள்ளாமல் இருக்கிறாரோ, அவரே துறவி ஆவார். அவர்தான் உண்மையான சன்னியாசி. வெறும் சன்னியாச ஆடை தரித்து கொள்றதால இல்லை. ஒருவர் வெறுமனே வெளி தோற்றத்தில் சன்னியாச ஆடை தரித்து கொள்றதுனாலையும் ஆசிரமத்தில் வாழ்றதுனாலும் அவர் பற்றற்ற துறவி ஆகிட முடியாது. நம் மனதில் எந்த அளவுக்கு பற்றின்றி வாழ்கிறோம். நாம் இந்த ஜட உலகத்தில் வாழ்ந்தாலும், ஒரு துறவியாக இருந்தாலும் சரி, ஒரு சன்னியாசியாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு பிரம்மச்சாரி மாணவர் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அவர் கிரகஸ்தன் இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அவர் பௌதிக விஷயங்களில் பற்றுதல் கொள்ளாமல் இருக்கிறாரா, புலன்பு விஷயங்களில் பற்றுதல் கொள்ளாமல் இருக்காரா, பற்றின்றி செயல் பண்ணுறாரா, பற்றற்ற தன்மையில் இருந்தால் அவரே துறவி ஆவார், அவரே யோகி ஆவார். அப்போ யோகி வேற, துறவி வேறல்ல. அப்போ யோகி என்றால் முதலில் புலன்பு விஷயங்களிலிருந்து விலகி இருக்கணும், புலன்பு விஷயங்களிலிருந்து விலகி இருக்கணும், புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதுக்காகத்தான் யோக பயிற்சி பண்ணுறது. அப்போ தன்னுடைய யோகத்தின் மூலமாக, யோக பயிற்சியின் மூலமாக ஆன்மீக பயிற்சி செய்யக்கூடிய ஒரு பக்தன் முதலாவது முக்கியமானதும் தன் புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் மனதை கட்டுப்படுத்துவது. மனதை கட்டுப்படுத்தி தான் அவங்க தனி இடத்துக்கு போகிறாங்க. ஏன்னா இந்த நகர வாழ்க்கை வந்து நரக வாழ்க்கை. ஏன்னா நகரத்தில் வந்து புலன்களை கட்டுப்படுத்துறது மிக கடினம். அதனால தான் சாதுக்கெல்லாம் தனி இடத்துக்கு போனாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில், கலியுகத்தில், நாம் தனி இடத்துக்கு போவது என்பது அசாத்தியமான ஒன்று, சாத்தியம் அல்ல. காரணம், எல்லோருமே வந்து ஏறக்குறைய கலியுகத்தில் எல்லோரும் இல்லற வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவங்களாக இருக்காங்க. அதனால் அவங்க குடும்பம், சமுதாயம், தொழில், குழந்தைங்க இதெல்லாம் விட்டு அவங்களுடைய இல்லற தர்மத்தை விட்டு அவங்க விலக முடியாது. அதனால இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க, ஒருத்தர் இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அவர் துறவற வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அவர் கிருஷ்ண பக்தி செய்யும் பொழுது, தன்னுடைய செயலை கிருஷ்ணருக்காக அர்ப்பணம் செய்யும் பொழுது, கிருஷ்ணருக்காக செயலாற்றும் பொழுது அவரே மிகச்சிறந்த யோகி ஆகிறார். அவர் தான் மிகச்சிறந்த துறவி. பற்றுதல் இல்லாமல் அது கிருஷ்ணருக்காக செய்கிறது. அவரே மிகச்சிறந்த துறவியும் யோகியும் ஆவார். அதனால தான் கிருஷ்ணா வந்து அர்ஜுனனை தனக்காக செயலாற்ற சொல்கிறார். அர்ஜுனன் நீ செயலை விட சொல்லலை. அர்ஜுனா நீ செயல் பண்ண வேண்டாம், நீ இந்த யுத்தம் பண்ண வேண்டாம், நீ உன் கடமையை செய்ய வேண்டாம், நீ காட்டுக்கு போயிடு, நீ காட்டுக்கு போய் தவம் செய்யுன்னு சொல்லலை. தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மரயுத்தச்ச மையற்பித மனோ புத்தி மாமே வைஷி அசம்சயக. அர்ஜுனா நீ எனக்காக யுத்தம் செய்வாயாக. உன்னுடைய கடமையான போர் புரிவது,
உன் சத்திரிய தர்மத்தை உன் கடமையை எனக்காக செய்வாயாக. தஸ்மா சர்வேஷு காலேஷு, எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் எனக்காக நீ செயல்படுவாயாக. உன்னுடைய மனம் புத்தி சிந்தனை எல்லாம் எனக்கு அர்ப்பணிப்பாயாக. இவ்வாறு நீ என்னே வந்து அடைவாய், இதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இவ்வாறு நீ என்னே வந்து அடைவாய் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. ரொம்ப அழகாக சொல்கிறார் பகவான். அப்போது ஒரு உண்மையான ஒரு சாது, ஒரு துறவி அல்லது ஒரு யோகி என்பவர் பௌதிக விஷயங்கள் பற்றுதல் கொள்ளாமல் புலன்ப விஷயங்கள் விலகி இருப்பவரும், கிருஷ்ணர் மேலே பற்றுதல் உள்ளவர், பகவான் மேலேயும் பகவானுடைய பக்தி சேவையின் மேலேயும் பகவான் மேலேயும் பகவானுடைய பக்தர்களிடத்தில் வைஷ்ணவர்களிடத்தில் தூய்மையான பக்தர்களிடத்தில் பற்றுதல் கொள்பவரே உண்மையான யோகியும் துறவியும் ஆவார். அந்த மாதிரி எண்ணற்ற சாதுக்கள், எண்ணற்ற பக்தர்கள் நம்ம புராணங்களில் சரித்திரங்களை பார்க்கலாம். ராமானுஜாச்சாரியா, மாத்வாச்சாரியா, நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி, ஸ்ரீல பிரபுபாதர், இந்த மாதிரி எண்ணற்ற பக்தர்கள், எண்ணற்ற ஆச்சாரியர்கள் மிகச்சிறந்த உதாரணமாக வாழ்ந்திருக்காங்க. அவங்க இந்த பூமியில் தோன்றி பௌதிக விஷயங்களில் பற்றுதல் கொள்ளாமல் நாம் எந்த மாதிரி கிருஷ்ணருக்காக செயலாற்ற வேண்டும், நாம் எந்த மாதிரி கிருஷ்ணர் மேலே பற்றுதல் கொள்ளணும், நம்முடைய செயலை எவ்வாறு கிருஷ்ணருக்கு அர்ப்பணிப்பது, நம்முடைய மனதை நாம் எவ்வாறு ஒருநிலைப்படுத்துவது. அப்போ இந்த கலியுகத்தில் அனைவருக்கும் பொருத்தமான யோகம் பக்தி யோகம், பகவானுடைய நாம ஜபம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஜப தியானம் இதுவே கலியுகத்தோடைய யுக தர்மம். அப்போ யோகம் எப்போ முழுமையடையும், நாம் செய்யக்கூடிய யோகம் எப்போ முழுமையடைனா அது பக்தியோடு சம்மந்தப்படும் போது தான். அப்போ பக்தி யோகா அல்லது ஜப யோகா இது செய்கிறது தான் இந்த காலகட்டத்தில் கலியுகத்தில் எல்லோருக்கும் பொருத்தமானதும் மிக சுலபமானதும், நம்முடைய மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த மிக சுலபமான ஒரு எளிமையான வழிமுறை. அது சின்ன குழந்தையிலேருந்து வயசான வரைக்கும் பண்ணலாம். ஒரு துறவியிலேருந்து ஒரு இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க யாருனாலும் பண்ணலாம். யாருனாலும் எளிமையாக தங்களை பக்தி சேவையில் ஈடுபடுத்திக்கலாம். அந்த மாதிரி எண்ணற்ற வரலாறுகள், சரித்திரங்கள் நம் புராணங்கள் உண்டு. பிரம்மாண்ட புராணத்தில் அழகான ஒரு ஸ்தலத்தினுடைய மகிமை. நம்ம நவதிருப்பதி, திருநெல்வேலி பக்கத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் 9 திவ்யமான தேசங்கள் நவதிருப்பதி. அந்த நவதிருப்பதியில் ஒன்று திருக்குழந்தை என்று அழைக்கக்கூடிய அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் திருக்குழந்தை. அங்கே பகவானுடைய திருநாமம் மாயக்கூத்தன், அற்புதமான விக்கிரகம். அப்படி அழகாக நின்ற கோலத்தில் 4 கரங்களோட வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷது. அந்த வாசுதேவ கிருஷ்ணர் 4 கரங்களோட தோன்றிய அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் திருக்குழந்தை என்று அழைக்கக்கூடிய மாயக்கூத்தனுடைய க்ஷேத்திரம். பகவானுக்கு அங்கே மாயக்கூத்தன் என்று திருநாமம். அப்போ பிரம்மாண்ட புராணத்தில் இந்த க்ஷேத்திரத்தோடைய மகிமையை அற்புதமாக வர்ணிச்சிருக்காங்க. அந்த க்ஷேத்திரத்துக்கு, அந்த இடத்துக்கு தாடகா வனம்னு பேர். தாடகா வனம். அந்த தாடகா வனத்தில் வேதச்சாரன் ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தார். வேதச்சாரன் நம்ம இந்த ஸ்லோகத்தில் படித்த மாதிரி, கீதையில் படித்த மாதிரி மிகவும் தூய்மையான ஒரு சாது, ஒரு பிராமணர். வேதசாரன் ஒரு இல்லற வாழ்க்கையில் இருந்த ஒரு பிராமணர். அவருக்கு அழகான ஒரு மனைவி கலாவதி என்ற ஒரு அழகான மனைவி. இந்த பிராமணனும் தன் மனைவி, அதாவது வேதசாரனும் அவள் மனைவி கலாவதியும் அங்கு ஒரு அழகான ஆசிரமம் அமைத்து கொண்டு அந்த தாடகா வனத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் தங்களுடைய உடல் மனம் புத்தி அனைத்தும் கிருஷ்ணருடைய சேவைக்காக, விஷ்ணுவோடைய சேவைக்காக அர்ப்பணிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு எந்த விதமான பௌதிக ஆசையும் கிடையாது. பௌதிகத்தில் ஆசை கிடையாது, பௌதிகத்தில் பற்றுதல் கிடையாது, புலன்ப விஷயங்களில் நாட்டம் கிடையாது. ரொம்ப எளிமையான வாழ்க்கை. பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பது, பகவானுக்கு சேவனம் செய்வது, பின்ன பகவானுடைய சேவையில் அந்த பூஜைகள் செய்வது, பூக்களை மாலையாக தொடுப்பது, பகவானுக்கு பிரசாதம் நிவேதனம் செய்வது, யாகங்கள் செய்வது, இந்த மாதிரி தன்னுடைய செயலை முழுவதும் பகவானுக்கு அர்ப்பணித்தார். பிராமணன் ரொம்ப எளிமையான வாழ்க்கை. அழகா வேத மந்திரங்கள்லாம் பாராயணம் செய்து இந்த வேதசாரன் தன் மனைவி கலாவதியோடு அந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் அந்த தாடகா வனத்தில் இறை சிந்தனையோட, அதாவது கிருஷ்ண பக்தியை அழகாக பயிற்சி பண்ணுறார். நம்ம இந்த ஸ்லோகத்தில் படித்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த உதாரணமான ஒரு பிராமணர், ஒரு மிகச்சிறந்த உதாரணமான ஒரு வைஷ்ணவர், கிருஷ்ண பக்தர். அவர் மிகச்சிறந்த யோகியும் பக்தருமா திகழ்ந்தார். ஏன்னா அவருக்கு எதுலேயுமே பற்றுதல் கிடையாது. அவருக்கு புலன்ப விஷயங்கள்லையோ இல்லை எல்லாத்தையும் அனுபவிக்கணுன்னோ எந்த ஒரு ஆசையும் கிடையாது. ரொம்ப எளிமையான ஒரு பணிவான பக்தர், ரொம்ப எளிமையானவர். இப்படி இந்த தம்பதிகள் வேதசாரனும் கலாவதியும் அங்கு பக்தி பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஆசிரமத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை, ஒரு அழகான பகவானுடைய கிருபையினால், பகவானுடைய ஆசீர்வாதத்தினால அந்த தம்பதிகளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. கலாவதி என்று சொல்லி அழகான ஒரு பெண் குழந்தை. நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் ஆண்டாளுடைய சரித்திரம்.
ஆண்டாள் நாச்சியார் எந்த மாதிரி பெரியாழ்வாருக்கு மகளாக தோன்றி அற்புதமான பக்தி செய்தாங்க பகவானிடத்தில். மிக உன்னதமான ஒரு வைஷ்ணவ ஆச்சார், ஒரு ஆழ்வாராக திகழ்ந்தார். 12 ஆழ்வாரில் ஒரு மிக உன்னதமான ஆழ்வாராக திகழ்ந்தாங்க ஆண்டாள் நாச்சியார். அப்போ ஆண்டாள் நாச்சியார் போலவே இந்த கலாவதியும் சின்ன வயதிலிருந்தே பகவானுடைய லீலைகளையும் மகிமைகளையும் தன் தந்தையிடத்திலிருந்து கேட்டு வேதசாரத்திலிருந்து பகவானுடைய விஷ்ணுவுடைய மகிமைகள் நாம ரூப குணாதிசயங்களை கேட்டு அந்த குழந்தைக்கு சிறிய பிராயத்திலிருந்தே பகவான் மேலே அளவிட முடியாத அன்பு, இனம் புரியாத ஒரு அன்பும் பக்தியும் உண்டு. தூய்மையான பக்தி, ஒரு கள்ளம் கபடமற்ற பக்தி. அப்போது கலாவதி என்ன நினச்சிக்கிட்டாங்க, பகவானே அனைத்துக்கும் ஆதாரம், அவரை அடைவதே நம் வாழ்க்கையில் லட்சியம். அப்போ அவருக்கு சேவனம் பண்ணுறது உத்தமமானது. இந்த ஜட உலக வாழ்க்கை தற்காலிகமானது, இந்த ஜட உடலும் தற்காலிகமானது, இந்த ஜட உலக வாழ்க்கையும் தற்காலிகமானது. இங்கே புலன்பமே நம்முடைய நேரத்தை விரயம் செய்யக்கூடியது. அப்போது நான் மணந்தால் அந்த பகவானை மணக்க வேண்டும். எப்படி ஆண்டாள் நாச்சியார் பகவானை மணக்க வேண்டும் என்று தவம் பிரார்த்தனை செய்தார்களோ அதுபோல கலாவதியும் பகவானே தனக்கு கணவராக வர வேண்டும் தவம் இருந்தாங்க. தவம் இருந்து பிரார்த்தித்து பகவானுடைய நாமங்கள் எல்லாம் உச்சாடனம் செய்து வேத மந்திரங்கள்லாம் பாராயணம் செய்து அந்த பகவானே விஷ்ணுவே தனக்கு கணவனாக வர வேண்டும். இப்படி கடுமையாக தவம் இருந்தாங்க கலாவதி. அப்போ கலாவதியோட தவத்தில் மகிழ்ந்த பகவான் திருப்தி அடைந்து அவர் முன்னாடி தோன்றினார். அழகா அப்படி 4 கரங்களோட மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம் மஞ்சள் நிற பீதாம்பரை ஆடை அணிஞ்சிருந்தார். என்றுமே வாடாத வைஜெயந்தி மாலையும் கௌஸ்துவ மணியும் அணிஞ்சிருந்தார். தலையில் ஒரு அழகான கீடம் மயிர்பிழியும் அணிஞ்சிருந்தார். ஸோ கலாவதி ஆசீர்வதித்தால் உன் பிரார்த்தனையை பூர்த்தியாகும், நானே உனக்கு கணவனாக வருவேன் அப்படின்னு கலாவதி ஆசீர்வதித்தார். இப்படி வேதசாரர், அவருடைய மனைவி குமுதவல்லி, அவருடைய மகள் கலாதேவி, இவங்க எல்லோருமே ஒரு எளிமையான வாழ்க்கையும் தங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் பகவானுக்காக அர்ப்பணித்தாங்க. அப்போது ஒரு நாள் வேதசாரருடைய மனைவி கலாவதி தாமிரபரணி ஆற்றங்கரையில் தண்ணி எடுக்கிறதுக்காகவும் குளிக்கிறதுக்காகவும் போயிருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு ராட்சசன், அம்சுமான்னு ஒரு ராட்சசன், அசமாச்சரன் ஒரு ராட்சசன் கலாவதியை கடத்தின்னு போயிடுறான். கலாவதியை அசமாச்சரன் ஒரு அசுரன் ராட்சசன் கடத்தின்னு போயிடுறான். கடத்தின்னு போய் ஹிமாலய வரைக்கும் தூக்கின்னு கடத்தின்னு போயிட்டான். வேதசாரோ தன் மனைவி தாமிரபரணியில் குளிக்க வரலன்னு சொல்லிட்டு தேடினார். தாமிரபரணி ஆற்றங்கரை முழுவதும் தேடினார், தன் மனைவியை காணும். ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஏதோ ஒரு துன்பம் நடந்திருக்குன்னு பக்தர்களுக்கு அடைக்கலம் பகவானே. அப்போது கலாவதிக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்ததுன்னு தெரியலையே. சரி, எதுவாக இருந்தாலும் பிரபுவோடைய கருணை என் மனைவி எனக்கு திரும்ப கிடைக்கணும், அவள் என்னோட தான் வாழணும், என் கூட தான் இருக்கணும், பகவானுக்கு நாங்கள் இருவரும் சேவை பண்ணணுங்கிறது பகவானுடைய விருப்பமாக இருந்தால் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரார்த்தனைகள் பகவானிடத்தில் செலுத்தினார். அற்புதமான பிரார்த்தனைகள், யாகங்கள் செய்து வேத மந்திரங்கள்லாம் பாராயணம் செய்து பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்து முழுவதும் அன்று பகவானுடைய திருவடிகளை பற்றி கொண்டார். ஸோ தன்னை விட வேறு அடைக்கலம் அல்ல. பக்தர்கள் பகவானுடைய முழுமையாக அடைக்கலம் சரணடைந்திருக்கார். தன்னை சரணடைந்த ஆத்மாக்களை ஒருபோதும் பகவான் கைவிடுவதில்லை. அப்போ வேதசாரனுடைய பிரார்த்தனை, வேதசாரரும் அவள் மகள் கலாவதியும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தார்கள் பகவானிடத்தில். அப்போது அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட பகவான் ஹிமாலயத்தில் தோன்றி அந்த அசமாச்சாரத்திலிருந்து குமுதவல்லியை மீட்டார். அசமாச்சாரத்துக்கு குமுதவல்லியை மீட்டு கொண்டு வேதசாரணத்தில் சேர்த்தார். அப்போ அசமாச்சாரத்திலிருந்து குமுதவல்லி அபகரித்து வரவும் அசமாச்சாரனும் பின்தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றங்கரையில் பகவானிடத்தில் பெரும் யுத்தம் ஏற்று அசமாச்சரனுக்கும் பகவானுக்கும் மாபெரும் யுத்தம், சண்டை நடந்தது. ஒருத்தர் முஷ்டியாலும் கதையாலும் தாக்கிக்கிட்டாங்க. அசமாச்சரன் ஒரு பெரிய மலை போல உள்ள ரூபம், கொடூரமான ராட்சசன். கண்களெல்லாம் நெருப்பு பந்து மாதிரியும், தலைமுடிகள்லாம் இந்த மலைகள் இருக்கிற மரங்கள் போல ரோமங்கள், பிரம்மாண்டமான ஒரு ரூபம். ஸோ அசமாச்சரனை பிடித்து தரையில் வீழ்த்தி அவனை மார்பில் குத்தி அவனை அடித்து கீழே தள்ளினார். கீழே வீழ்த்தி அவன் மேலே நர்த்தனம் செய்தார் பகவான். நர்த்தன சோரன் பேர் பகவானுக்கு. அந்த கஷேத்திரத்தில் நர்த்தன சோரன், தமிழில் மாயக்கூத்தன். ஸோ அந்த அசுரனை வீழ்த்தி அசமாச்சரனை வீழ்த்தி அவன் மேல் நர்த்தனம் புரிந்தார். வேதசாரரும் குமுதவல்லியும் கலாதேவியும் பகவானை துதித்து பாடினார்கள். வேத மந்திரம் பாராயணம் செய்தார், பகவானுடைய புகழ் பாடினார். இப்படி அசமாச்சரனை வீழ்த்தி அவனிடமிருந்து தன் பக்தனை காத்து அருள் பாலித்த அற்புதமான சேத்திரம் திருக்குழந்தை என்று அழைக்கக்கூடிய மாயக்கூத்தனார் சந்நிதி. ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற வரலாற்றுகள், சரித்திரங்கள், ஸ்தல புராணங்கள் நம்ம பார்க்கலாம். பிரம்மாண்ட புராணம், நாரதிய புராணம், ஸ்கந்த புராணம், இந்த மாதிரி எண்ணற்ற புராணங்களில்
பகவானுடைய பக்தர்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் பகவானுடைய தாமரை திருவடியை மறப்பதில்லை. தங்களுக்கு என்ன ஒரு ஆபத்து வந்தாலும் சரி, தங்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டாலும் சரி. இங்கே குமுதவல்லிக்கு உயிருக்கே ஆபத்து, அசுரன் கடத்தி சென்று விட்டான். அதே சமயம் வேதச்சாரர் வந்து கிளர்ச்சி அடையவே இல்லை. அவர் பகவானுடைய விருப்பம் என்னவோ அப்படியே நடக்கட்டும். இதுவே தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். ஸோ தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் அவங்க எந்த சூழலிலும் கிளர்ச்சி அடைகிறதில்லை. நிதானம், சகிப்புத்தன்மை, பொறுமை அனைத்தும் பகவானுடைய திருவடிகளை சமர்ப்பிச்சுட்டு அவங்க ரொம்ப எளிமையான பக்தி பண்ணுறாங்க. தங்களுடைய அனைத்து உடைமைகளையும் பகவானுடைய திருவடியில் சமர்ப்பித்து கொண்டு நிதானமாகவும் எளிமையாகவும் பொறுமையாகவும் பணிவாகவும் பக்தி தோண்டு செய்கிறாங்க. அப்படி தன்னை சரணடைந்த ஆத்மாக்களை பகவான் கைவிடுவதும் இல்லை. ஸோ இப்படி ஒரு பக்தன் அல்லது ஒரு சாது அல்லது ஒரு யோகி பௌதியத்தில் பற்றுதல் கொள்ளாமல், புலன் விஷயங்களில் நாட்டம் கொள்ளாமல், அவர் முழுக்க முழுக்க பகவானுடைய திருவடிகளை பற்று கொண்டவராகவும் பகவானுக்கு பக்தி தோண்டு ஆற்றக்கூடிய மிக உன்னதமான வைஷ்ணவராம் திகழ்வார். அந்த மாதிரி பக்தர்களே மிகச்சிறந்த யோகியும் மிகச்சிறந்த துறவியும் ஆவார். ஹரே கிருஷ்ணா.